நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இந்த கலியுகத்துல பணம் என்பதுதான் சார் மிகப்பெரிய பலம். ஆனால் ஒரு அமைதியான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அது கொடுக்குமா சார்? இந்த உலகத்துல ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒருவருக்கு கிடைத்து விட்டாலே போதும் சார். பெரிய பணக்காரனாக இல்லை என்றாலும் பரவாயில்ல சார். அடுத்தவங்கிட்ட கையை கட்டி பதில் சொல்லாம, மற்றவர்களிடத்தில் கையேந்தி பணத்திற்காக நிற்காமல் எவன் ஒருவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறானோ அதுதான் சார் நிம்மதியான வாழ்க்கை. போதும் என்ற மனசு வேண்டும் சார். இதற்கெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை எல்லாம் கொடுத்து விடும். எப்பொழுது மிகப்பெரிய அளவில் பணம் சேர்ந்துச்சுனாக்கா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு ஆணவத்தில் ஆடி அவனை அழிஞ்சிடுவா சார். அப்ப இந்த ஜாதகம்லாம், இப்படிப்பட்ட அமைப்புலாம் ஒரு ஜாதக கட்டத்துல கரெக்டா தெரியும் இல்லையா? அப்ப யாருக்கெல்லாம் ஒரு தெளிவான தெளிந்த நீரோடை போல ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு? கண்டிப்பா நல்ல வாழ்க்கைன்றது கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு வேணும் இல்லையா சார்? பணம் நிறைய சேர்ந்து போச்சு, ஆனா மனைவி கிட்டையும் பிள்ளைகள் கிட்டையும் ஒற்றுமை இல்லைன்னு வைங்க. இவருக்கும் குடும்பத்திற்கும் சில பகைகள் இருந்தா அப்படி பணம் கிடைச்சி என்ன சார் யூஸ்? நிம்மதியான வாழ்க்கை கிடையாது இல்லையா? அப்போ ஒரு மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் உங்க ஜாதக கட்டத்துல தேவையில்லாத கிரக சேர்க்கைகள் முதல்ல இருக்கவே கூடாது சார். ஒரு சில கிரக சேர்க்கைகள்லாம் ஒரு ஜாதக கட்டத்துல சேர்ந்து இருந்தாவே சில நிலைப்பாடுகள்ல அந்த தசா காலெல்லாம் வர சொல்லும், மிகப்பெரிய அளவில் அந்த மனிதனை சொல்லணும்னா துயரத்துக்கு ஆட்பட்டு மிகப்பெரிய வேதனையும் சோதனையும் கொடுத்துரும் சார். சார், ஒரு மனிதனுக்கு நல்ல பருவ காலத்துல நல்ல தசா காலம் வரணும் சார். ஒரு தசா காலம், நல்ல தசா காலம் வருதுனாக்கா சிறு வயதுலயும் வந்துடக்கூடாது சார். ஒரு 3 வயசுலயே சுக்கிர தசை வருதுன்னு வைங்க, நல்ல அமைப்புல இருந்து. அப்ப கிட்டத்தட்ட 20-23 வயது வரைக்கும் என்ன பண்ணுவார்? அவரு நல்ல சுகபோகமா வாழ்ந்துருவாரு. அதற்கடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி, வீழ்ச்சியை தவிர வேற எதுவும் இல்லைன்ற மாதிரி ஆயிடும். அதனால்தான் சிறு வயதிலேயே நல்ல பருவ காலத்துல வரணும்னாக்கா ஒரு 25 வயது காலத்துல ஒரு நல்ல தசை வரணும் சார். ஒரு 25 வயது காலத்துல ராகு தசை நல்ல அமைப்புல வந்ததுன்னா இவெல்லாம் நல்ல பணக்காரன் சார். அதே மாதிரி சுக்கிர தசை வருதா 25 வயசுல 30 வயசுல, இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆடம்பர வண்டி வாகனம்லாம் வாங்கி ஆடம்பர வீடெல்லாம் கட்டி சுகபோகமா வாழ்வாங்க சார். அப்போ ஒரு 25 வயது காலத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல தசா காலம் ஒரு 20 வருஷம், 16 வருஷம், 18 வருஷம், 19 வருஷம் வருதுன்னு வைங்க. இவைகள் தான் இந்த ஜாதகத்துக்கு முக்கியமான பருவ வயது. அதே ஒரு நல்ல தசா, நல்ல யோகங்கள்லாம் மண்டி கிடக்குது உங்க ஜாதக கட்டத்துல வைங்க. அப்போ யோக தசை காலம் எப்போ வரணும்? ஒரு 65 வயசுல, 70 வயது காலத்தில் ஒரு யோக தசை வருதுனாக்கா அது வந்தா என்ன, வரலன்னா என்ன சார்? சிறு வயதுல பருவ வயது காலத்துல நொந்து நூடுல்ஸ் ஆகி வெந்து சுண்ணாமான பிறகு கடைசியில 65-70 வயது காலத்துல யோக தசை வந்தான்னா வரலன்னா என்ன? வாழ்க்கையுடைய போராட்ட காலமே அந்த 25 வயதுல இருந்து 55 வயது வரைக்கும் தான் சார். அந்த வயது காலத்துல, அந்த பருவ காலத்துல நல்ல லக்னத்திற்கு 5ஆம் வீட்டதிபதி தசை வருதா பாருங்க, 9ஆம் வீட்டதிபதி தசை வருதா பாருங்க சார், அல்லது லக்னாதிபதி தசையாவது வருதா பாருங்க. இதெல்லாம் பருவ காலத்துல, பருவ வயதுல வரணும் சார். அந்த காலத்துல வரக்கூடிய 5ஆம் வீட்டதிபதி, 9ஆம் வீட்டதிபதி, லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது மூலத்திரிகனோ அல்லது திக்பலத்தில் அமர்ந்து இந்த தசாக்கள் எல்லாம் வருதுனாக்கா நல்ல வாழ்க்கை நிச்சயம் உண்டு சார் இவர்களுக்கு. சார், இப்போ ஒரு தனுசு லக்னம் வைங்க, தனுசு லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு வைங்க. பிறக்க செலவே கேது தசை, அதற்கடுத்து சுக்கிர தசை. அப்ப 24 வயசு வரைக்கும் அந்த தேவையில்லாத தசை காலம் வந்துருச்சா? அதற்கடுத்து பாருங்க, நல்ல பருவ வயது காலத்துல தனுசு லக்னத்திற்கு 9ஆம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இப்படிலாம் வந்ததுன்னா பரவாயில்லன்ற நிலைமைக்கு இவர்களுடைய வாழ்க்கை தரமாக இருந்துடும் சார். மிகப்பெரிய அளவில் இல்லை என்றாலும் அடுத்தவங்கிட்ட கையேந்தாம, அடுத்தவர்களிடத்தில் கெஞ்சாமல் ஒரு நல்ல தரமான கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க சார். கடுமையான மன கஷ்டங்கள் இல்லாமல், கடன் தொல்லை இல்லாமல்,
பணத்திற்கு திண்டாட்டம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் நல்ல தாய் தகப்பன் கிடைத்து விட்டாலே போதும் சார் ஒரு மனிதனுக்கு. லக்னாதிபதி பலம் பெற்று, 5ஆம் வீட்டதிபதி பலம் பெற்று, 9ஆம் வீட்டதிபதி பலம் பெற்று, அல்லது 5, 9ஆம் வீட்டதிபதி தொடர்பு பெற்ற தசா காலம். ஒரு 8ஆம் வீட்டதிபதி தசை வருதுனாக்கா, அந்த 8ஆம் வீட்டு அதிபதியுடன் 9ஆம் வீட்டை தொடர்பு பெற்றிருந்தா 8ஆம் வீட்டு அதிபதி தசை அவ்வளவு அற்புதமா இருக்கும் சார். மிகப்பெரிய அளவுல ராஜயோகத்தை கொடுத்துருவாங்க. அப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் வாழணும்னா பருவ வயதில் இந்த தசா காலம்லாம் வரணும் சார். இப்படி வந்ததுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிச்சிடுவீங்கன்னு அர்த்தம் சார். நல்ல யோகங்கள் நல்ல வயதில் வர வேண்டும் சார். அதாவது சிறு வயதில் ஒரு சிலருக்கு யோகமான தசை வந்துடும். அதாவது 3 வயசுல ஒரு யோக தசை வருதுன்னு வைங்க, அந்த யோக தசை சிறு வயதிலே அவர் வந்து கடந்துருவார். அதே சமயம் வயதான காலத்தில் 60, 68, 70, 75 வயது காலத்தில் யோக தசை வந்தான்னா வரலன்னா அந்த யோகங்கள் வீணடிக்கப்படும் சார். சார் அப்படிதான் எனக்கு தெரிந்த ஒரு ஜாதகர், அந்த நபருக்கு பாருங்க கன்னி லக்னம். கன்னி லக்னம்னாவே வியாபாரத்தில் இறங்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருக்கு நான். ஆனால் அவர் வந்து தொழில் செய்கிறார். எப்போ செய்கிறார் பாருங்க, கன்னி லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரன் சார். அந்த சுக்கிர தசை மிகப்பெரிய அளவில் ஒரு 20 வயது காலத்தில் வருது சார் அவருக்கு. அந்த 20 வயது காலத்தில் சுக்கிர தசை ராஜயோகாதிபதி மிகப்பெரிய அளவில் பணத்தையும் கௌரவத்தையும் ஆடம்பரமான வீடு வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுத்து அவர் அழகு பார்த்தது சார். ஆனால் அதன் பிறகு அவருக்கு பணம் வந்துடுச்சு இல்லையா? அப்ப பணம் வந்த பிறகு என்ன பண்ணுவாரு, அடுத்து தொழில் செய்யலாம், இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம், அந்த எண்ணம் வந்துடும் இல்லையா? அப்போ சுக்கிர தசை கொட்டி கொடுத்தது சார் இவருக்கு. மிகப்பெரிய அளவில் கொட்டி கொடுத்த தசை சுக்கிர தசை. ஆனால் அடுத்து வந்த சூரிய தசால இவர் வந்து தொழில் ஆரம்பிக்கிறார். நான் சொன்னேன் சூரிய தசால நீங்க தொழில் ஆரம்பிக்கவே கூடாது, அதுவும் நீங்க கன்னி லக்னத்திற்கு பிசினஸ் பக்கம் போகவே கூடாது அப்படின்னு. ஆனால் அவர் சொல்வதை கேட்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு சுக்கிர தசையில கொட்டி கொடுத்தது இல்லையா, பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை வச்சு நம்ம இன்னும் மிகப்பெரிய அளவில் டபுளா ட்ரிபிள் ஆக்கலான்ட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார். தொழிலில் விரயம் விரயம் விரயம். ஏனென்றால் கன்னி லக்னத்திற்கு 12ஆம் வீட்டதிபதி தசா சூரிய தசா வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் பணத்தை இழந்தார், பொருளாதார சிக்கலில் மாட்டினார் சார். பணத்துக்காக போராடுறார், பணத்துக்காக மிகப்பெரிய விரயங்களை சந்தித்தார் சார். சார் யாரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும், யாரு ஆரம்பிக்க கூடாதுன்னு ரூல் இருக்கு. எல்லாருமே தொழில் பிசினஸ் ஆரம்பிச்சு மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் ஆகலான்ட்டு தப்பு கணக்க போட்டு மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி அடைந்து சொல்லனா துயரத்தை கொடுத்து சின்ன பின்ன மாக்கண ஜாதகத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன் சார். சார் இப்ப நீங்க ஒரு மேஷ லக்னம் வைங்க, இவருக்கு ராஜயோகாதிபதி சூரியன் சந்திரன் செவ்வாய் தசை வந்தா, அதுவும் எப்போ வரணும் அவருக்கு, நல்ல பருவ வயது காலத்தில் வந்தால் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை கொடுத்தே தீரும் சார் இவர்களுக்கு. நீங்கள் ஒரு ரிஷப லக்னம் வைங்க, ரிஷப லக்னத்திற்கு புதன் சனி சுக்கிர தசை வருதா பாருங்க, அதுவும் அந்த பருவ வயது காலத்தில் வந்ததே என்றால் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துரும் சார். அதனால்தான் இப்படிப்பட்ட அமைப்புல இப்படிப்பட்ட லக்னத்துக்கு இப்படிப்பட்ட தசா காலம் நல்ல பருவ வயதில் வரணும் சார். இப்போ நீங்க ஒரு சிம்ம லக்னம் வைங்க, சிம்ம லக்னத்திற்கு வரவே கூடாது தசை. என்ன தசை? சனி தசை வரவே கூடாது. சனி தசை வந்ததுன்னா முதல் எதிரி லக்னத்திற்கு 19 வருடம் சொல்லுன்னா துயரத்தை கொடுத்து அவரை புரட்டி காயப்படாம விடாது சார். அதனால தான் ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நீங்க கடக லக்னம் வைங்க, கடக லக்னத்துக்கு சனி தசை வரவே கூடாது சார். அதே சமயத்துல கடக லக்னத்திற்கு சூரிய தசை வரலாம், சந்திர தசை வரலாம், செவ்வாய் தசை வரலாம். நல்ல காலத்தில் நல்ல பருவ காலத்தில் இந்த மாதிரி தசா காலம் வந்தது என்றால் மிகப்பெரிய அளவுல பணக்காரனாக இல்லை என்றாலும் பரவாயில்ல சார், தெளிவான நல்ல சிந்தனையுடன் நல்ல தெளிந்த நீரோடை போல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் சார் இவங்க. அதனாலதான் ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா அவர்களுக்கு நல்ல தசா காலம் வரணும். அதுவும் இல்லாம உங்க ஜாதக கட்டத்துல தேவையில்லாத சில பாவ கிரகங்கள் சேர்க்கை இருக்கவே கூடாது சார். அப்போ எந்த பாவ கிரக சேர்க்கை இல்லாமல் இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்க ஜாதக கட்டத்துல சூரியன் சனி சேர்ந்து இருக்கவே கூடாது. இந்த சேர்க்கை வந்து இருக்கவே கூடாது உங்க ஜாதக கட்டத்தில். அப்படி சேர்ந்திருந்து அந்த தசா காலம் வந்தா மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை கொடுத்துரும் சார். அதே மாதிரி செவ்வாயும் ராகு உங்க ஜாதக கட்டத்தில் சேர்ந்து இருக்குதா பாருங்க,
சந்திரனா கூட கேது சேர்ந்திருக்கா மனநோயை கொடுக்கும். சந்திரன் சனி சேர்ந்திருக்கா புணர்ப்பு தோஷம். சந்திரன் ராகு சேர்ந்திருந்தா மன போராட்டத்துக்கு ஆளாவாங்க சார். அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் சந்திரமங்கல யோகம் சொல்லலாம். ஆனாலும் செவ்வாய் என்பவன் பாவ கிரகமே. அது மாதிரி அந்த சந்திரன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் சில பிரச்சனைகளை கொடுத்தே தெரியும் சார். அதே மாதிரி சந்திரன் கூட ராகு கேது, சூரியனா கூட ராகு கேது சனி இவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கவே கூட இதெல்லாம் கிரகண தோஷம் சார். சந்திரன் கூட ராகு சேர்ந்த கிரகண தோஷம், சூரியன் கூட ராகு சேர்ந்த கிரக தோஷம். இப்படிப்பட்ட கிரகண தோஷத்துல அமர்ந்த அந்த தசா காலமும் வந்து ஒரு சிலருக்கு இன்னும் தூண்டிவிடும். சில பிரச்சனைகளையும் பல பல பிரச்சனைகளையும் தூண்டி தூண்டி விட்டு அவங்கள வந்து நிம்மதி இல்லாம ஆக்கிடும் சார் அந்த தசா காலம். ஆனால் தான் ஒரு மனிதனுக்கு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்தாலே போதும் சார். அடுத்தவங்கிட்ட கையேந்தாம நாம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டாவே போதும் சார். நல்ல தாய் தகப்பன் கிடைச்சா போதும் சார். ஒரு மனிதனுக்கு கடன் தொல்லை இல்லாமல் கடுமையான கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால், நிம்மதியான வாழ்க்கை வர வேண்டும் என்றால், நான் சொல்லும் இந்த பாவ கிரகங்களுடைய சேர்க்கை அமைப்பு இருக்கவே கூடாது. அதே மாதிரி நல்ல யோகங்கள் நல்ல வயது காலத்தில் வரணும் சார். இப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல பணக்காரனாக வாழவில்லை என்றாலும் ஒரு கடுமையான பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல அப்படி ஒரு அமைதியான சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துடலாம் சார். ஒரு தெளிந்த நீரோடை போல ஒரு வாழ்க்கை அமைந்துடும் சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. நான் சொல்லும் விதிகள் இருக்கா பாருங்க. இந்த விதிப்படி இருக்கா இல்லைன்றது உங்க ஜாதகத்தை நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.